2025 2026 வடகிழக்கு பருவமழை காலத்தை எதிர்கொள்வதற்கான ஆயத்தங்களை தீவிரப்படுத்துவதாக மலேசியா அறிவித்துள்ளது. லா நீனா காலநிலை காரணமாக வழக்கத்தை விட அதிக கனமழை இருக்கும் என்ற எதிர்பார்ப்பில் பேரிடர் கட்டுப்பாடு மையங்கள் முன்கூட்டியே செயல்படுத்தப்பட்டுள்ளதாக துணை பிரதமர் டத்தோஸ்ரீ டாக்டர் அகமட் ஜயிட் அமிடி தெரிவித்தார். மெட் மலேசியா அறிக்கையின்படி வழக்கமான சராசரியை காட்டிலும் அதிகமாக 5 முதல் 7 முறை கனமழை பதிவுகள் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர் மழை பெய்யும் போது அது அதிக அலைகளுடன் ஒத்துப்போனால் வெள்ள அபாயம் மிகவும் அதிகமாக இருக்கும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சபா, சரவாக், தீபகற்ப மாநிலங்கள் பலவும் டிசம்பர் மாதத்தில் உச்சபட்ச மழைப்பொழிவை சந்திக்க தயாராகி வருகின்றன. அரசாங்கம் ஏற்கனவே மேற்கொண்ட வெள்ள தணிப்பு திட்டங்கள் வெள்ளத்தால் பாதிக்கக்கூடிய பகுதிகளை குறைத்துள்ளன. அத்துடன் மக்களை பாதுகாக்கவும் தேசிய பேரிடர் மீள்திறனை வலுப்படுத்தவும் புதிய பேரிடர் நிவாரண மையங்கள், நிலச்சரிவு கண்காணிப்பு அமைப்புகள் போன்ற மேலதிக நடவடிக்கைகள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.